வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் தமிழ் புத்தகம் இதில் இருக்கிற 2வது இயல் பகுதியிலேருந்து இன்றைக்கி டெஸ்ட்டு. இன்றைய டெஸ்ட்டில் இந்த பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷினாக நான் 74 கேள்வியை கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 74 கேள்வியையும் நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நம்ம 6ஆம் வகுப்பை முடிச்சிட்டோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலைன்னா அதுக்கான பிளேலிஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வச்சுருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 3 பகுதியிலிருந்து நடக்கும். நன்றாக படிச்சுட்டு வந்துடுங்க. சரி, நம்ம ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் காடு. சுரதா அவர் எழுதிய ஒரு பாட்டை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். சுரதாவின் இயற்பெயர் என்ன? சுரதாவின் இயற்பெயர் என்ன? இதற்கான விடை ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். அடுத்த வினா பாருங்க. காட்டை குறிக்கும் சொற்களுள் சரியானது எது? காட்டை குறிக்கும் சொற்களுள் சரியானது. இதற்கான விடை பொற்றை, பொழில், தில்லம், இயவு. எல்லாமே காட்டை குறிக்கும் சொற்கள் தான். எல்லாமே சரியானது தான். அடுத்த வினா பாருங்க. யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை சுரதா என மாற்றிக்கொண்டார்? சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக மாற்றிக்கொண்டார்? இதற்கான விடை பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். அடுத்த வினா பாருங்க. காட்டை குறிக்கும் சொற்களுள் தவறானது எது? காட்டை குறிக்கும் சொற்களுள் தவறானது எது? இதற்கான விடை பொதி என்றால் காடு, முடி என்றால் காடு, முளரி என்றால் காடு, பதுக்கை என்றால் காடு. எல்லாமே சரியானது தான். தவறானது எதுவுமே இல்லை. அடுத்த வினா பாருங்க. சுரதாவின் சிறப்பு பெயர் என்ன? சுரதாவின் சிறப்பு பெயர் என்ன? இதற்கான விடை உவமை கவிஞர். சுரதாவின் சிறப்பு பெயர் உவமை கவிஞர். அடுத்த வினா பாருங்க. சுரதா எழுதிய நூல்களுள் தவறானது எது? சுரதா எழுதிய நூல்களுள் தவறானது எது? இதற்கான விடை அமுதும் தேனும் அவர் எழுதிய நூல், தேன்மலை அவர் எழுதிய நூல், துறைமுகம் அவர் எழுதிய நூல், இயற்கை எழில் என்பது அவர் எழுதிய நூல் கிடையாது. தேன்மலைங்கிற ஒரு புத்தகம் இருக்கு இல்லைங்களா, அதில் உள்ள ஒரு துணை தலைப்பு தான் இயற்கை எழில். அதனால் இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்க. காட்டை குறிக்கும் சொற்களுள் சரியானது எது? காட்டை குறிக்கும் சொற்களில் சரியானது எது? இதற்கான விடை அரள் என்றால் காடு, அரில் என்றால் காடு, பதுக்கை என்றால் காடு, கமுகு என்றால் காடு கிடையாது. கமுகு என்பது பாக்கு மரத்தை குறிக்கும் சொல். கமுகு என்றால் பாக்கு மரம். அதனால் இது தவறு. அடுத்த வினா பாருங்க. அதிமதுரம் இந்த சொல்லின் பொருள் என்ன? அதிமதுரம் இந்த சொல்லின் பொருள் என்ன? இதற்கான விடை மிகுந்த சுவை. அதிமதுரம் என்றால் மிகுந்த சுவை. அடுத்த வினா பாருங்க. அரவம் சொல்லின் பொருள் என்ன? அரவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கான விடை அரவம் என்றால் பாம்பு. அரவம் அப்படின்னா பாம்பு. அடுத்த வினா பாருங்க. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது? காடு அப்படிங்கிற தலைப்பில் பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு இடம்பெற்ற நூல் எது? இதற்கான விடை தேன்மலை அப்படிங்கிற நூலில் இயற்கை எழில் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாட்டு இருக்கும். தேன்மலை அப்படிங்கிறது நூல். இதில் இருக்கிற துணை தலைப்பு தான் இயற்கை எழில். அந்த துணை தலைப்பின் கீழே தான் இந்த பாட்டு இருக்கும். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காடு என்ற பாடல் கிளிக்கண்ணி என்ற பாவகையை சார்ந்தது. காரணம் கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் குழந்தையை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி ஆகும். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை கூற்று சரி. காடு என்ற பாடல்
கிளிக்கனி வகையை சார்ந்தது. கரெக்டு தான். ஆனால் காரணம் தவறு. இனிய சொற்களை பேசும் பெண்களை நோக்கி அல்லது பெண்ணை நோக்கி அப்படின்னு வந்திருக்கணும். குழந்தையை நோக்கின்னு வந்திருக்கு. அதனால் இது தவறு. அப்போ கூற்று மட்டும்தான் சரி. அடுத்த வினா பாருங்க. காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறானது எது? காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறானது எது? இதற்கான விடை கான் என்றால் காடு, அடவி என்றால் காடு, இந்த இரும்பு என்றால் காடு. அதுவே இந்த இரும்பு என்றால் உலோகத்தை குறிக்கும். அதனால் இது தவறு. அடுத்த வினா பாருங்க. சொல்லும் பொருளும் பொறுத்துக. சொல்லும் பொருளும் பொறுத்துக. இதற்கான விடை கொம்பு என்றால் கிளை, நச்சரவம் என்றால் விடமுள்ள பாம்பு, அதிமதுரம் என்றால் மிகுந்த சுவை, கழித்திட என்றால் மகிழ்ந்திட. அடுத்த வினா பாருங்க. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி என்று கிளிக்கன்னி பாடலை பாடியவர் யார்? சுரதாவும் பாடியிருக்காங்க, இன்னொருத்தரும் பாடியிருக்காரு. இந்த பாடலை பாடியவர் பாரதியார். இந்த கிளிக்கன்னி பாடலை பாடியவர் பாரதியார். அடுத்த வினா பாருங்க. இது புக் பேக் கொஷின். வாழை கன்றை டேஸ். வாழை கன்றை ஈன்றது. கன்றை தந்தது கொடுத்ததுன்னு போட்டுறாதீங்க. கன்றை ஈன்றது என்பதுதான் சரி. அடுத்த வினா பாருங்க. காடெல்லாம் பிரித்து எழுதுக. காடெல்லாம். இதற்கான விடை காடு கூட்டல் எல்லாம் காடெல்லாம். அடுத்த வினா பாருங்க. கிழங்கு கூட்டல் எடுக்கும் சேர்த்து எழுதுக. கிழங்கு கூட்டல் எடுக்கும். இதற்கான விடை கிழங்கெடுக்கும். கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும். அடுத்த வினா பாருங்க. இரும்பு இரும்பு வேறுபாடு அறிக. இரும்பு இரும்பு வேறுபாடு அறிக. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த இரும்பு அப்படின்னா உலோகம், இந்த இரும்புன்னா காடு. அப்போ விடை நெடில் ஆதான் சரி. அடுத்த வினா பாருங்க. இயவு என்ற சொல்லின் பொருள் என்ன? இயவு என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கான விடை இயவு என்றால் காடு. இயவு என்றால் காடு. அடுத்த வினா பாருங்க. காட்டை குறிக்காதது எது? காட்டை குறிக்காத சொல் எது? இதற்கான விடை பொற்றை என்றால் காடு, தில்லம் என்றால் காடு, கணையம் என்றால் காடு, புரவி என்றால் குதிரை. புரவி என்றால் குதிரை. அதனால் இதுதான் காட்டை குறிக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ராஜமார்த்தான் எழுதிய ஒரு பாட்டை கொடுத்துருப்பாங்க. நம்ம கேள்விகளை பார்க்கலாம். பரவசம் சரியான தமிழ் சொல் என்ன? பரவசம். இதற்கான சரியான தமிழ் சொல் என்ன? விடை மகிழ்ச்சி பெருக்கு. பரவசம் என்றால் மகிழ்ச்சி பெருக்கு. அடுத்த வினா பாருங்க. ராஜமார்த்தாண்டனின் பன்முகத் திறமைகளில் தவறானது எது? ராஜமார்த்தாண்டனின் பன்முகத் திறமைகளில் தவறானது எது? இதற்கான விடை அவர் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர், கதாசிரியர் கிடையாது. இது தவறு. அடுத்த வினா பாருங்க. ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழின் பெயர் என்ன? ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழின் பெயர் என்ன? இதற்கான விடை கொல்லிப்பாவை. அவர் நடத்திய சிற்றிதழ் கொல்லிப்பாவை. அடுத்த வினா பாருங்க. ராஜமார்த்தாண்டன் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து நூலாக மாற்றியது என்ன? சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து ஒரு நூலாக மாற்றியிருப்பார். அந்த நூலுக்கு பெயர் கொங்குதேர் வாழ்க்கை. கொங்குதேர் வாழ்க்கை. அடுத்த வினா பாருங்க. தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற ராஜமார்த்தாண்டனின் நூல் என்ன? தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற ராஜமார்த்தாண்டனின் நூல் என்ன? இதற்கான விடை ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். இதுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு கிடைச்சிருக்கு. அடுத்த வினா பாருங்க. குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற புதுக்கவிதையை எழுதியவர் யார்? இந்த புதுக்கவிதையை எழுதியவர் யார்? இதற்கான விடை கலாப்பிரியா. இந்த புதுக்கவிதை எழுதினவங்க கலாப்பிரியா.
அடுத்த வினா பாருங்க. நாவற்பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது என்ன? இது வந்து புக் பேக் கொஷினுங்க. நாவற்பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது என்ன? இதற்கான விடை கோழிக்குண்டு. நாவற்பழத்தை கோழிக்குண்டுக்கு இணையாக சொல்கிறாங்க. அடுத்த வினா பாருங்க. சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை என்ன? சுட்டப்பழங்கள் என குறிப்பிடப்படுபவை விடை மண் ஒட்டிய பழங்கள். சுட்டப்பழங்கள் என்றால் மண் ஒட்டிய பழங்கள். அடுத்த வினா பாருங்க. பெயரறியா பிரித்து எழுதுக. பெயரறியா பிரித்து எழுதுக. இதற்கான விடை பெயர் கூட்டல் அறியா பெயரறியா. அடுத்த வினா பாருங்க. துஷ்டி கேட்டல் இந்த சொல்லின் சரியான தமிழ்ச்சொல் என்ன? துஷ்டி கேட்டல் இந்த சொல்லின் சரியான தமிழ்ச்சொல் விடை துக்கம் விசாரித்தல். துஷ்டி கேட்டல் என்றால் துக்கம் விசாரித்தல். அடுத்த வினா பாருங்க. மனமில்லை பிரித்து எழுதுக. மனமில்லை பிரித்து எழுதுக. இதற்கான விடை மனம் கூட்டல் இல்லை. அடுத்த வினா பாருங்க. நேற்று கூட்டல் இரவு சேர்த்து எழுதுக. நேற்று கூட்டல் இரவு சேர்த்து எழுதுக. இதற்கான விடை நேற்றிரவு. நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு. அடுத்து நாம் பார்க்க போகிற தலைப்பு விலங்குகள் உலகம். முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். வினாவை பாருங்க. முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் எத்தனையாவது மிகப்பெரிய காப்பகமாகும்? முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் எத்தனையாவது மிகப்பெரிய காப்பகமாகும்? இதற்கான விடை இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம். முண்டந்துறை புலிகள் காப்பகம் இரண்டாவது பெரிய காப்பகம். அடுத்த வினா பாருங்க. முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு என்ன? முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு என்ன? இதற்கான விடை 895 சதுர கிலோமீட்டர்கள். 895 சதுர கிலோமீட்டர்கள். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1 யானைக்கு கண் பார்வை அதிகம். கூற்று 2 யானைக்கு கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் குறைவு. இந்த இரண்டில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. எது சரி? இதற்கான விடை கூற்று 2மே தவறு. யானைக்கு கண் பார்வை அதிகம் கிடையாது, கண் பார்வை குறைவு. ஆனால் கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் அதிகம். இரண்டுமே தவறாக வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? இதற்கான விடை மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி உள்ள இடம் மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. புலியை குறிக்கும் சிறப்பு பெயர்களில் தவறானது எது? புலியை குறிக்கும் சிறப்பு பெயர்களில் தவறானது எது? இதற்கான விடை காட்டின் வளம் என்று சொல்வார்கள், கரெக்டு. பண்புள்ள விலங்குன்னு சொல்லுவாங்க, சரி. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு சரி. காட்டின் மூலவர் என்பது தவறு. காட்டின் மூலவர் என அழைக்கப்படுவது யானை. காட்டின் மூலவர் யானை, அதனால் இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்க. ஆசிய சிங்கங்கள் காணப்படும் ஒரே சரணாலயம் எது? ஆசிய சிங்கங்கள் காணப்படும் ஒரே சரணாலயம் எது? இதற்கான விடை கிர் சரணாலயம் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. கிர் சரணாலயம் குஜராத்தில் இருக்குது. இங்கே தான் ஆசிய சிங்கங்கள் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? இது வந்து புக் பேக் கொஷினுங்க. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது அதனுடைய தந்தம். அதனுடைய தந்தம். ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. அடுத்த வினா பாருங்க. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? இதற்கான விடை முண்டந்துறை புலிகள் காப்பகம். அடுத்த வினா பாருங்க. காட்டாறு பிரித்து எழுதுக.
காட்டாறு. இதை பிரித்து எழுதுக. விடை காடு கூட்டல் ஆறு காட்டாறு. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. அடுத்த வினா பாருங்க. அனைத்துண்ணி பிரித்து எழுதுக. அனைத்துண்ணி பிரித்து எழுதுக. இதற்கான விடை அனைத்து கூட்டல் உண்ணி அனைத்துண்ணி. அனைத்து கூட்டல் உண்ணி. அடுத்த வினா பாருங்க. நேரம் கூட்டல் ஆகி சேர்த்து எழுதுக. நேரம் கூட்டல் ஆகி. இதற்கான விடை நேரமாகி. நேரமாகி. அடுத்த வினா பாருங்க. வேட்டை கூட்டல் ஆடிய சேர்த்து எழுதுக. வேட்டை கூட்டல் ஆடிய. இதற்கான விடை வேட்டையாடிய. வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய வனமகன். ஃபஸ்ட்டு வினா பாருங்க. இந்திய வனமகன் என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய வனமகன் என அழைக்கப்படுபவர் ஜாதவ் பையேங்க். ஜாதவ் பையேங்க். அடுத்த வினா பாருங்க. ஜாதவ் பையேங்க் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? ஜாதவ் பையேங்க் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? இதற்கான விடை அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்தவர். அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்விராட்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் தான் ஜாதவ் பையேங்க் இருக்கார். அடுத்த வினா பாருங்க. ஜாதவ் பையேங்க் மிகப்பெரிய காட்டை உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம். ஒரு பெரிய காட்டை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டார்? இதற்கான விடை 30 ஆண்டுகள் ஆனது. 30 ஆண்டுகள். அடுத்த வினா பாருங்க. ஜாதவ் பையேங்க் மிகப்பெரிய காட்டை உருவாக்க அவருக்கு உதவி செய்த அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் யார்? ஜாதவ் பையேங்க் இவர் மிகப்பெரிய காட்டை உருவாக்குனார். அதுக்கு சப்போர்ட் பண்ணவர் ஜாதுநாத். ஜாதுநாத் யார்? அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர். அடுத்த வினா பாருங்க. பிரம்மபுத்திரா ஆற்றில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்ட ஆண்டு எது? மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. அப்போ தான் அந்த பாம்பு பூச்சி எல்லாமே அடிச்சுட்டு வரப்பட்டிருக்கும். அதை பார்த்து தான் இவர் காட்டை உருவாக்கியிருப்பார். அந்த வெள்ளம் ஏற்பட்ட ஆண்டு 1979. 1979. அடுத்த வினா பாருங்க. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கிய ஆண்டு எது? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை ஜாதவ் பையங்கிற்கு வழங்கிய ஆண்டு 2012 கொடுத்தாங்க. 2012 யார் கொடுத்தாங்க? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கிய ஆண்டு எது? இந்திய அரசு ஜாதவ் பையங்கிற்கு பத்மஸ்ரீ விருதை கொடுத்தாங்க. வழங்கிய ஆண்டு 2015 கொடுத்தாங்க. 2015. அடுத்த வினா பாருங்க. மதிப்புறு முனைவர் என்ற பட்டத்தை ஜாதவ் பையங்கிற்கு வழங்கிய பல்கலைக்கழகம். மதிப்புறு முனைவர் அப்படிங்கிற பட்டத்தை ஒரு பல்கலைக்கழகம் கொடுத்தது. எந்த பல்கலைக்கழகம்? கவுஹாத்தி பல்கலைக்கழகம். கவுஹாத்தி பல்கலைக்கழகம். அடுத்த வினா பாருங்க. ஜாதவ் பையேங்க் உருவாக்கிய காட்டை பற்றி கேள்விப்பட்டு காட்டை பார்க்க வந்தவர் யார்? ஃபஸ்ட்டு வந்த சமூக ஆர்வலர். விடை ஜிட்டு கலிட்டா. இவர் தான் ஃபஸ்ட்டு காட்டை பார்த்துருப்பார். அடுத்த வினா பாருங்க. ஜாதவ் பையேங்க் உருவாக்கிய காட்டை பற்றி வெளியிட்ட முதல் பத்திரிகை எது? முதல்ல ஒரு பத்திரிகையில் தான் அவரை பற்றிய கட்டுரை வருது. எந்த பத்திரிகை? இதற்கான விடை டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த பத்திரிகையில் தான் ஃபஸ்ட்டு காட்டை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4 வகை குறுக்கங்கள். இலக்கணம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வினா பாருங்க. ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஐகார குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல வரும்பொழுது எத்தனை மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும்? இதற்கான விடை 1.5 மாத்திரை அளவில் வரும். சொல்லுக்கு முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை. அடுத்த வினா பாருங்க. ஐகார குறுக்கம் சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? சொல்லுக்கு முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை. சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது 1 மாத்திரை அளவுக்கு வரும். 1 மாத்திரை. அடுத்த வினா பாருங்க.
சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எது? 4 வகை குறுக்கத்தில் சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வராது, முதல்ல மட்டும்தான் வரும். இதற்கான விடை அவுகார குறுக்கம். அவுகார குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும். அவுகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு 1/2 மாத்திரை. இதையும் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அவுகார குறுக்கம்னா 1/2 மாத்திரை. அடுத்த வினா பாருங்க. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. இதில் வரக்கூடிய மாத்திரை அளவு ஐங்கிறது எங்கே இருக்குங்க? கடைசியில் இருக்குது. கடைசியில் வந்தால் எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. ஐகார குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல வந்தால் 1/2 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வந்தால் 1 மாத்திரை. அப்போ இங்கே கடைசியில் வந்திருக்கு. ஸோ 1 மாத்திரை வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்லியது. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்லியது. இதற்கான விடை போன். இதில் மகர குறுக்கம் வந்திருக்கு. மருண் இதுலேயும் வந்திருக்கு. பழம் விழுந்தது, இம்முக்கு அடுத்தது வகர எழுத்து வந்தாலும் மகர குறுக்கம் வரும். பணம் கிடைத்தது, இதில் தான் மகர குறுக்கம் வரலை. அடுத்த வினா பாருங்க. முள் கூட்டல் தீது சேர்த்து எழுதுக. முள் கூட்டல் தீது, இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா முக்டீது அப்படின்னு வரும். முக்டீது. அடுத்த வினா பாருங்க. கல் கூட்டல் தீது சேர்த்து எழுதுக. கல் கூட்டல் தீது, இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா கக்ரீது அப்படின்னு வரும். கக்ரீது என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு என்ன? ஆயுத எழுத்துன்னா அரை மாத்திரை, ஆனால் ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறதுனால இதனுடைய மாத்திரை அளவு 1/4 மாத்திரை. ஆயுத குறுக்கம் 1/4 மாத்திரை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் தமிழ் புத்தகம் 3வது இயல் பகுதியிலேருந்து டெஸ்ட்டு நடக்கும். படிச்சுட்டு வந்துடுங்க. வீடியோ கரெக்டாக காலையில் 5 மணிக்கு வந்துடும். சரிங்களா? 5 மணிக்கே நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். வீடியோ முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன, முழு மார்க் வாங்கினீங்களா, எத்தனை கேள்விக்கு எத்தனை கரெக்டான ஆன்சர் போட்டீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாம். வாய்மை எனப்படுவது என்ன? இது புக் பேக் கொஷினுங்க. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்த வினா பாருங்க. யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? இதற்கான விடை பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்த வினா பாருங்க. பொருட்செல்வம் பிரித்து எழுதுக. பொருட்செல்வம் பிரித்து எழுதுக. இதற்கான விடை பொருள் கூட்டல் செல்வம் பொருட்செல்வம். அடுத்த வினா பாருங்க. யாதெனின் பிரித்து எழுதுக. யாதெனின் பிரித்து எழுதுக. இதற்கான விடை யாது கூட்டல் எனின். அடுத்த வினா பாருங்க. தன் கூட்டல் நெஞ்சு சேர்த்து எழுதுக. தன் கூட்டல் நெஞ்சு, இதற்கான விடை தன் நெஞ்சு என்பது சரி. தன் நெஞ்சு. அடுத்த வினா பாருங்க. தீது கூட்டல் உண்டோ சேர்த்து எழுதுக. தீது கூட்டல் உண்டோ, இதற்கான விடை தீதுண்டோ. தீதுண்டோ. அடுத்த வினா பாருங்க. தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது? தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். திருக்குறள். அடுத்த வினா பாருங்க. திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? மொத்தம் 133 அதிகாரம் இருக்கும். இதில் அறத்துப்பால் எத்தனை அதிகாரம்னு கேட்டிருக்காங்க. விடை 38 அதிகாரம் கொண்டது. அறத்துப்பால் 38 அதிகாரம். அடுத்த வினா பாருங்க. திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? அறத்துப்பால் 38ன்னு பார்த்தோம். பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் இருக்குது. பொருட்பால் 70 அதிகாரங்கள். அடுத்த வினா பாருங்க. திருக்குறளில் இன்பத்து பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? இன்பத்து பாலில் உள்ள அதிகாரங்கள் 25 அதிகாரங்கள் இருக்குது. 25.
அடுத்த வினா பாருங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று பாடியவர் யார்? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று பாடியவர் விடை ஔவையார். அடுத்த வினா பாருங்க. கடைசி வினாங்க. பிரஃபல் இதற்கான கலைச்சொல் என்ன? இதற்கான சரியான கலைச்சொல் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முதல் இயலுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். எண்டு ஸ்க்ரீனு, ஃபஸ்ட்டு கமெண்ட்டு எல்லா இடத்துலையும் கொடுக்குறேன். அதையும் பார்த்துருங்க. இதற்கான விடை ஓமை என்பது சரி. பிரஃபல்னா ஓமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய டெஸ்ட்டை சிறப்பாக முடிச்சிட்டோம். இந்த 74 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைய டெஸ்ட்டில் முழு மதிப்பெண் வாங்கணும், சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி டெப்த்தாக படிச்சுட்டு வாங்க. நாளைய வீடியோவில் சந்திப்போம். கரெக்டாக காலையில் 5 மணிக்கு வீடியோ வந்துடும். அப்போ வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.